तृतीय चरण है GSLV रॉकेट का। वर्तमान में वह प्रज्वलित है और 75 किलो न्यूटन के प्रणोद के साथ यान को उद्दिष्ट कक्षा की ओर ले जा रहा है। Two Gimbaldt steering engines provide for control of the stage during its thrusting phase. Nominal thrust developed by the engine is 75 kilonewtons in vacuum. यह प्रज्वलन काल लगभग 840 सेकंड का होने वाला है। इस दौरान आपको नाविक उपग्रह के बारे में जानकारी प्रदान करते हैं। नाविक नक्षत्र मुख्यतः दो तरीके की सुविधाएं प्रदान करने के लिए सक्षम है: मानक स्थिति निर्धारण सेवा तथा प्रतिबंधित सेवाएं। प्रारंभिक सुविधा क्षेत्रों में 20 मीटर की स्थिति विभेदनशीलता तथा समय परिशुद्धता में 40 नैनोसेकंड की परिशुद्धता के साथ इसे अभिकल्पित किया गया है। द्वितीय पीढ़ी के 5 नौवहन उपग्रहों में द्वितीय कड़ी जोड़ने जा रहा है यह NVS-2। यह नक्षत्र वर्तमान में नाविक सेवाओं नौवहन सेवाओं में अभिवृद्धि कर विशिष्ट सेवाएं प्रदान करने के लिए जा रहा है। इन उपग्रहों में L1 बैंड का प्रयोग किया जा रहा है। इसमें अतिरिक्त सेवाओं का विस्तार किया गया है। NVS-2 उपग्रह को L1, L5 और S बैंड में कार्य करने के लिए तैयार किया गया है। इसके अतिरिक्त रेंजिंग के लिए C बैंड का प्रयोग किया जा रहा है। इस उपग्रह को I2K बस पर आधारित कर बनाया गया है। लगभग 3 किलोवाट के विद्युत क्षमता के साथ ராக்கெட் முக்கியமான தருணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கட்டமாக அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி அந்த விண்ணில் பறந்து கொண்டிருக்கிற ராக்கெட் உண்மையிலேயே இந்திய விண்வெளி வரலாற்று துறையில் மிக முக்கியமான தருணம் இது. ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து GSLV F-15 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்திருக்கிறது. அதிநவீன NVS-02 செயற்கைக்கோளை சுமந்து செல்கிறது இந்த GSLV F-15 ராக்கெட். இஸ்ரோவின் 100வது ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரலாற்று தருணம், மிக முக்கியமான மைல்கல். ஆந்திர மாநிலம் சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து 100வது ராக்கெட் தற்போது செலுத்தப்பட்டிருக்கிறது. NVS-02 பிற செயற்கைக்கோளுடன் சேர்ந்து தரை, கடல், வான்வெளி போக்குவரத்தை கண்காணித்து பேரிடரின் போது மிக துல்லியமான தகவலை தரக்கூடியது. 2250 கிலோ எடை கொண்ட இதனுடைய ஆயுட்காலம் 10 ஆண்டுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நேரடி காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வலைதள நேரலுக்காக சிறப்பு நேரலையை தற்போது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நேரலையாக நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போது அந்த வரலாற்று தருணத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை நாம் அங்கிருந்து நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அடுத்த முக்கிய அறிவிப்பு வர இருக்கிறது இன்னும் சற்று நேரத்திலே. 744, 46 வினாடிகள் என்று தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. 750 வினாடிகளை கடந்து விண்ணிலே பறந்து கொண்டிருக்கிறது. அந்த செயற்கைக்கோள் திட்டமிட்ட பாதையிலே சரியாக சென்று கொண்டிருக்கிறது. 1150 வினாடிகள் வரும்பொழுது செயற்கைக்கோள் முற்றிலுமாக ராக்கெட்டிலிருந்து பிரிந்து தனியாக புவிவட்ட பாதையில் நிறுத்தப்படும். அந்த அறிவிப்பு தான் மிக முக்கியமான 3வது கட்டம். முதல் 2 கட்டங்கள் சரியாக சென்று இருக்கிறது என்றுதான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல். கட்டுப்பாட்டு மையத்திலே விஞ்ஞானிகள் அனைவரும் தற்போது தீர்க்கமான முகத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி என்பது நிச்சயம், ஆனால் அந்த வெற்றி உறுதியாகும் வரை அவர்கள் முகத்திலே அந்த ஒரு இறுக்கமான ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. முன்னாள் தலைவர்கள் சிவன், மாதவன் நாயர், சோம்நாத் உள்ளிட்ட பலரும் தற்போது அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போதைக்கு அந்த பிளைட் பாராமீட்டர்ஸ் மிக தெளிவாக சரியாக இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. திட்டமிட்ட பாதையில் திட்டமிட்ட வேகத்தில் சரியான இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது.
and Bhopal in Madhya Pradesh monitors and controls the இந்த NVS 02 செயற்கைக்கோள் என்பது இந்தியாவின் Navig ground தொலை தொடர்பு தொழில்நுட்பத்திற்கு மிகப்பெரிய வலு சேர்க்கக்கூடியது. transmission, satellite control, ranging and மற்ற செயற்கைக்கோளுடன் இணைந்து ஏற்கனவே நான் கூறியது போல வான்வெளி, தரை வழி, கடல் வழி என 3 வகை போக்குவரத்தையும் மிக துல்லியமாக GPS தகவலை கொடுத்து, குறிப்பாக பேரிடர் காலங்களின் போது உடனுக்குடன் தகவலை கொடுத்து மிகப்பெரிய ஒரு பலமாக நமக்கு அமையக்கூடும். replacing its IRNSS predecessor of the first இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து அடிக்கடி தகவல்கள் பரிமாறப்படுகின்றன, generation. அங்கிருந்து அறிவிப்புகள் கொடுக்கப்படுகின்றன. Know the position of any person or any object தற்போது அந்த ஆல்டிடியூட் என்று அழைக்கப்படுகின்ற உயரம், அந்த ரேஞ்ச், at that point. அதே போன்று ரிலேட்டிவ் வெலாசிட்டி என அனைத்துமே திட்டமிட்ட பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. An accurate timing maintained by the GSLV என்பது PSLV என்பது அந்த நேர்குத்தாக சென்று விண்ணிலே சென்று அந்த புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும். ஆனால் GSLV நேரடியாகவே அந்த புவிவட்ட பாதைக்கு நிலைநிறுத்தப்படும். எனவே PSLV-யை விட GSLV-யின் மூலமாக ராக்கெட் மூலமாக செல்லும் பொழுது மிக குறைந்த நேரத்திலேயே நீங்கள் அந்த புவிவட்ட சுற்றுப்பாதைக்கு சென்று விடலாம். PSLV என்னும்போது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அல்லது 40 நிமிடங்களுக்கு பிறகுதான் அந்த புவிவட்ட பாதைக்கு செல்ல முடியும். ஆனால் GSLV என்னும்போது சற்று உடனடியாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஜியோ சிங்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் என்பதால் நேரடியாக அந்த புவிவட்ட பாதைக்கு செல்லக்கூடும், சுற்றி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. PSLV சுற்றி செல்லக்கூடிய ஒன்று. for standard positioning service. தற்போது ராக்கெட் மெல்ல மெல்ல செயற்கைக்கோளை அதனுடைய சேருதளத்திற்கு எடுத்து செல்கின்ற காட்சிகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஏற்கனவே நான் கூறியது போல வெற்றி நிச்சயம் என்ற அவருக்கு தெரிந்தாலும் அந்த உறுதி செய்யப்படும் வரை அந்த இறுக்கமான முகத்துடன் தான் விண்ணியால் இருப்பதாக சேட்டலைட் செப்பரேஷன் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போஜி பெரிகிரி என்ற கூறுவார்கள். அப்போஜி என்பது பூமியிலிருந்து நிலவுக்கு அதிக தூரத்தில் நிலவு உள்ள பாதையை தான் அப்போஜி, அருகில் உள்ள இடம் பெருகி என்பார்கள். சேட்டலைட் செப்பரேஷன் 1150 வினாடிகள் வந்த பிறகு அந்த செயற்கைக்கோள் தனியாக பிரிக்கப்படும். விண்வெளி ஆய்வு மையத்தின் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து நேரலை காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது.